தருமபுரியில் அரசு பள்ளி ஆசிரியர் இடமாற்ற ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர்கள் மனு அளித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி அரசு ஆண்களை மேல்நிலைப் பள்ளியில் மரியா ஷில்பா என்பவர் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் மீது சில ஆசிரியர்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான புகார் அளித்ததாலேயே இடமாற்றம் செய்துள்ளதாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அதற்கு ஒரு சில ஆசிரியர்கள் துணை போவதாகவும் தெரிவித்துள்ளனர். பணியிட மாற்றத்திற்கான ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ள பெற்றோர்கள் இதனை ஏற்க மறுத்தால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மேல்நிலைப்பள்ளி வந்து பெரிய ஸ்கூல், ஒரு காலத்து நல்லா ஃபேமஸ் ஆன ஸ்கூல். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், இருக்கிற டீச்சர்ஸுங்க இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி காரணமாக நல்ல நல்ல டீச்சர்ஸ்லாம் மாற்றினு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நான் பள்ளி மேலாண்மை குழு இந்த காலகட்டத்தில் வந்து மரியாதை பண்ணுற டீச்சர் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இல்லாத ஏழை பசங்களுக்கு அவங்களே சொந்த செலவில் காசு போட்டு படிக்க வச்சுன்னு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இந்த அம்மா அந்த மரியாதை பண்ணுறவங்க மேலே பென்ஷன் போயிருக்கு. அதை முறையே அதிகாரிங்க கூட்டு முறையாக விசாரிக்கணும். விசாரணை இல்லாமல் எதனுடைய முகாந்திரம் இல்லாமல் எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அந்த மிஸ் வந்து நல்லா தான் சொல்லி தருவாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 8:30 வர சொல்லியிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். நல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மிஸ்ஸு சிங்கப்பெண் அவார்டு வாங்கியிருக்காங்க. எதனால் அந்த மிஸ்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு தெரியலங்க. பசங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், ஷில்பா மிஸ் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதனாலன்னு தெரியலங்க. போய் வீடியோலாம் இருக்குது. அது வந்து விசாரித்து பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு பெண்ணை வந்து ரொம்ப காயப்படுத்துறது வந்து ரொம்ப தப்புங்க. இந்த மிஸ்ஸு லக்கியம்பட்டி ஸ்கூலுக்கு மீண்டும் வரணுன்னு தாங்க நாங்கள் கலெக்டரேட்டுக்கு வந்திருக்கோங்க. ஷீலா மிஸ் இங்கிலீஷுக்கும் சோசியலுக்கும் வராங்க. நல்லா சொல்லித் தருவாங்க. நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு விதமாக சொல்லித் தருவாங்க. கொஞ்சம் படிக்கிற மாணவர்களுக்கு கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நல்லா சொல்லித் தருவாங்க. அஃபீஷியலாக எதனா நம்மளுக்கு பணம் பிரச்சனை, நோட்டு வாங்குறதுக்கு காசு இல்லை, அந்த மாதிரி கேட்டாலையும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லாத மாதிரி 90% தான் இருந்துச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் 97% வந்திருக்கு லக்கியம்பட்டி பாய்ஸ் ஸ்கூலு. அவங்க திரும்பி மீண்டும் இதே ஸ்கூலுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.